சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நான் என்ன சொன்னாலும் சரி, எப்ப பார்த்தாலும் கனவு கண்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லம்மா. டேய் சுமாரா, பேசாத. ஏதாவது பேசுனா அப்புறம் இன்னும் பலார்னு அரைஞ்சிருவேன். இந்த வீட்ல 2 ஈஸ்வரி இருக்கான்னு சொன்னேன்ல, அத கனவுன்னு சொன்னேன். ஃபாத்திமா என்ன கொல்ல வந்தான்னு சொன்னா அதையும் கனவுன்னு சொன்னேன். இப்போ துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு, காது கிழிய கேட்டுச்சு, பயந்து போய் உட்கார்ந்திருந்தேன் தெரியுமா? அதையும் கனவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? மொத்தமா என்ன முட்டாளாக்கி மூளையில உட்கார வச்சிருங்க. இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் போறேன். நான் போறேன். இங்க வாங்க உட்காருங்க. எதுக்கு உட்கார சொல்றேன்? நான் சொல்றேன். நீங்க வாங்க உட்காருங்க. நான் சொல்றேன். கனவு காட்டுறேன்னு சொல்றேன்ல, போ போ. அத்தை நான் சொல்றத கேளுங்க அத்தை. என்ன 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன பார்த்தா லூசா தெரியுதா? அத்தை உங்ககிட்ட நாங்க பொய் சொன்னது தப்புதான். எதுக்கு என்கிட்ட பொய் சொல்லணும்? எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கு இது பிடிக்கல. எதுக்கு பொய் சொல்றீங்க? அப்படிலாம் இல்ல அத்தை. உங்களுக்கு பழைய ஞாபகம் இல்லாததுனால சில விஷயம்லாம் நாங்க சொன்னா அத நீங்க டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி யோசிச்சு உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வரலன்னா நீங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு தலை வலிக்கும். அதனால உங்களுக்கு உடம்பு முடியாம கூட போயிடும். இதெல்லாம் மனசுல வச்சுதான் சில விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட நானும் சின்னையாவும் மறைச்சோம். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லத்த. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அத்தை. கோவம் மட்டும் படாதீங்க. அம்மா நீ கஷ்டப்படக்கூடாது, உன் மனசு நோகக்கூடாதுன்னு தான் நாங்க உங்ககிட்ட அப்படி சொன்னோம். உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நாங்க எதுவுமே சொல்லலம்மா. அதுவே உன் மனசை கஷ்டப்படுத்திருந்ததுன்னா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா. அம்மா தப்பா எடுத்துக்காதம்மா. உன் மேல இருக்கிற அன்பிலையும் பாசத்திலையும் தான் நாங்க அப்படி பண்ணிட்டோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கம்மா. சரி, நான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சு நீங்க எல்லாரும் பொய் சொல்லிருக்கீங்க. ஆனா எனக்கு புரியுற மாதிரி உண்மையை சொல்லலாம்ல. நானும் புரிஞ்சுகிட்டு இருப்பேன்ல. ஏன் பொய் சொல்றீங்க? அத்தை சாரி. சரி, இப்பவாவது உண்மையை சொல்லு. துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு தானே? கரெக்ட் தானே? ஆமா அத்தை. சின்னையா சொன்ன மாதிரி கிரிஜாவை அரெஸ்ட் பண்ணி ஜாமீன் கிடைக்க விடாம பண்ணதுனால சம்பத் டென்ஷன் ஆகி துப்பாக்கி எடுத்துட்டு வந்து மிரட்டினான். பதிலுக்கு நான் அவனை மிரட்டினதும் மேல பார்த்து சுட்டுட்டான். நீங்க ஒன்னும் அவனை பார்த்து பயப்பட வேண்டாம் அத்தை. நான் பாத்துக்கிறேன். ஓ, கிரிஜாவை அரெஸ்ட் பண்ணியாச்சா? ஆமா. அப்போ இனிமே இந்த வீட்ல இருக்கலாம்ல, எந்த பிரச்சனையும் வராதே. ஆமா அத்தை. சரி, அப்ப நான் இன்னொன்னு கேக்குறேன், அந்த உண்மையை சொல்லிடுறீங்களா? இங்க பாரு ஈஸ்வரி, அப்போ அந்த ஃபாத்திமா இருக்கால்ல, அவ என்ன கொல்ல வந்ததும் உண்மைதானே? கனவு இல்லல்ல? இங்க பாரு, கிரிஜாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்த மாதிரி ஃபாத்திமாவையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறேன். ஆமா அத்தை, ஃபாத்திமா மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உங்களை கொல்ல வந்ததே கிரிஜாதான். அதுக்காக தான் அவ அரெஸ்டே ஆனா. அப்ப கிரிஜாதான் என்ன கொல்ல வந்தாளா? உண்மையவா சொல்ற? ஆமாம்மா, ஈசு உண்மையதான் சொல்றா. அப்போ அந்த ஃபாத்திமா பொண்ணு நல்ல பொண்ணுதான். கிரிஜா மட்டும்தான் கெட்டவ. ஆமா அத்தை. அப்ப சரி, இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன். கிரிஜா மட்டும்தான் கெட்டவ. இந்த வீட்டுல மத்த எல்லாரும் நல்லவங்க. இனிமே எனக்கு தூக்கம் வரும், எந்த பிரச்சனையும் வராது. ஆமா, தூங்கிடலாம். ஆனா ஈஸ்வரி, எனக்கு இன்னொன்னு சொல்லுங்க. நான் உங்களை கேட்கவா? பதில் சொல்லுங்க. என்னம்மா இன்னொரு சந்தேகம் வேற உனக்கு? ஏன்டா சலிச்சுக்கிற? அம்மா ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இல்லம்மா நீ கேளு. இந்த பூமையில அந்த பொண்ணு இருக்குல்ல, அவளும் கெட்டவ தானே, நல்லவ இல்லல்ல? என்ன ஈசு, பூமையில நல்லவளா கெட்டவளான்னு அம்மா கேக்குறாங்களே, இப்ப நீ என்ன சொல்ல போற? உண்மையதான் சொல்ல போறேன் அத்தை. பூமையில மேல கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அதனாலதான் அவளை இந்த ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். பாத்தியா,
நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்கேன். அது எனக்கு அவ மேல முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சு ஈஸ்வரி. எப்ப பார்த்தாலும் பாவமாவே நடிச்சிட்டு இருந்தா. யாரோ என்ன கொல்ல வந்தப்ப தூக்குற மாதிரியே நடிச்சா. அப்பதான் எழுந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னால, அதெல்லாமே போய். ஆமா, அவளும் கெட்டவதான். அவ கெட்டவதான். எனக்கு என்னமோ தோணிக்கிட்டே இருந்தது. நீங்க 2 பேருமே இங்க வந்த உடனே அப்பதான் எழுந்த மாதிரி நடிச்சா பாத்தியா? அது எல்லாமே நடிப்புதான். அவ கெட்டவதான். இத பாரு, நீங்களும் அப்புறமா என்கிட்ட வந்து சமாளிச்சிட்டீங்களா? கனவு கண்டேன்னு சொன்னீங்களா? அதனால சரி, அவ சொன்னது உண்மையா இருக்கும்னு நானும் விட்டுட்டேன். அத்தை என்ன சொன்னீங்க? பூமாயில அப்ப முழிச்சிட்டு இருந்தாளா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க அத்தை.